ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுக்கான 2000 ரூபாய் தவணை வாங்குறாங்கல்ல, அந்த திட்டத்தை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு pmkisan.gov.in என்ற வெப்சைட்டை டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஷோ ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் வருது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரூரல் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன், அர்பன் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்கள் கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடை பார்த்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே மறுபடியும் கேப்சா கேட்டிருப்பாங்க, அந்த கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். கேப்சாவை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிட்டு அதுக்கான கேப்சா கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டாப்பில், அந்த கேப்சாவை பார்த்து என்டர் பண்ணுங்கள். கேப்ஸு ஸ்மால் பார்த்து இந்த மாதிரி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆதார்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய ஸ்டேட்டு ஆல்ரெடி செலக்டில் இருக்குது. இந்த உங்களுடைய டீட்டெயில்ஸ், அந்த ஃபார்மர் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய ஆதார் பேஸ் பண்ணி வந்துட்டுருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான சப் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய பிளாக்கை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபோனில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஜென்ரல், அதர்ஸ், இல்லைனா எஸ்டி, எஸ்சி, இதில் எந்த ஆப்ஷனும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து ஃபார்மர் டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது 1லேருந்து 2 ஹெக்டாருக்குள்ளே இருந்தால் ஸ்மால், அதுக்கு மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி உங்களுடைய பட்டா சிட்டா எடுத்திங்கன்னா அதில் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் பட்டா நம்பரை கூட என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் மந்தன் யோஜனாவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேண்ட் ஹோல்டிங் சிங்கிளாக ஜாயிண்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சிங்கிள்னா சிங்கிள் கொடுத்துங்க, ஜாயின்னா ஜாயிண்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லேண்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் சர்வே நம்பர், சப்டிவிஷன், அதுக்கடுத்து ஏரியா கொடுத்துங்க. அதுக்கடுத்து லேண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாரு, பிஃபோர் 1/2/2019 இல்லை ஆஃப்டரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லேண்டு ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி சொத்து வாங்கினீங்கன்ற டீட்டெயில்ஸ் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன் கேட்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அதுக்கடுத்து லேண்டு டேட் வெஸ்டிங் இருக்குது பாருங்கள், அது உங்களுடைய சிட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சைடில் ரிமார்க்ஸில் இருக்கும், அந்த டேட்டை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ஆடுன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் பட்டா நம்பர் கொடுத்துருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா நீங்கள் உங்கள் சிட்டால் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். அப்லோட் ஃபைல் கேட்கும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு, லேண்டோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை சூஸ் ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டேட்டஸ் வருது பாருங்கள். ரெக்கார்ட் ஹாஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் ஃபார்மர் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இனிமேல் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் ஹேர் டு கோ பேக்னு இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் வந்து ஸ்டேட்டஸ் ஃபார் செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மட் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.